ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிரண்டாஸ். நான் உங்கள் நித்யா மிரண்டா. இன்னைக்கு என்னுடைய டாட்டர் இன் லாவோட பர்த்டே. அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான். நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அவளுக்கு எல்லாரும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிடுங்க, அவளுக்கு விஷஸ் சொல்லிடுங்க. அவள் பேர் மேரி பிரகாஷினி பூஜா. சரிங்களா? அவளுக்காக நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களுக்கு மட்டன் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்னைக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வந்துட்டு பாயசம் பண்ணலான் இருக்கேன். அவ்வளோதாங்க இன்னைக்கு மெனு. ஓகே, ஃபஸ்ட்டு 1/2 kg பாசுமதி ரைஸ்க்கு 3/4 கிலோ மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் மட்டன் போட்டுட்டு ஹோல் கிராம் மசாலா, ஃபிங்கர் சைஸ் பட்டை 2, 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, பாதி ஸ்டார் அனஸ், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் எல்லாம் போட்டு 2.5 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான 2 சைஸு வெங்காயம், அதை நான் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 6 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது உங்கள் காரத்துக்கு, பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஏற்ப. அப்புறம் 2 சைஸ் டொமேட்டோ, மீடியம் சைஸ் டொமேட்டோவை வச்சு எடுத்துட்டேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினாவையும் வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஹோல் கரம் மசாலாவான கல்பாசியை 1/4 டீஸ்பூன், 2 பட்டை, 6 லவங்கம், 1 ஃபுல் சைஸ் ஸ்டார் அனீஸ், 1 சின்ன இதழ் மராட்டி மொக்கு. அப்புறம் இது எல்லாத்தையும் நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு மசாலா, கரம் மசாலா வாயில் பட்டால் பிடிக்காது. ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கீர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரோட ஒரு பேக்கெட் காட்டுறேன் பாருங்கள். இந்த சேமியா இது பாகிஸ்தானி அண்ட் நார்த் இண்டியன்ஸ் முக்கியமாக இதை யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு அந்த கீர் அவங்களுக்கு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், சாஃப்டாக இருக்குங்க. நம்ம ஊர் சேமியா மாதிரி இருக்காது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பேக்கெட்டு இங்கே துபாயில் கிடைக்கிது, எனக்கு இந்தியாவில் கிடைக்குதான்னு தெரியல. நல்ல ஒரு ஆரேஞ்ச் கலரில் இருக்கவங்க, மெல்லீஸாக இருக்கும் அந்த சேமியா. ஓகேங்களா? அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான்.
நான் சொன்னது இந்த பேக்கெட்டு தாங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டால் கூட போதும் சேமியாவில் பாயசத்துக்கு. உங்கள் பாயசம் வந்து கெட்டியாக அந்த மாதிரி ஆகவே ஆகாது இந்த வெர்மிசெலி. இங்கே நிறைய இந்த ஈத் அந்த மாதிரி ரம்ஜான் அந்த மாதிரி டயத்துலலாம் இங்கே அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு வாட்டி நான் சாப்பிட்ட அப்புறம் தான் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுது. இது வந்து அப்படியே நல்லா பொடிசாக நொறுக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. நான் இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் பாயசம் பாலில் தான் பாயசம் பண்ண போகிறேன். அதனால் நான் அதை கொஞ்சமாக நொறுக்கி எடுத்துக்கிட்டேன். 1/2 லிட்டர் பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நொறுக்கி வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கோங்க. இது பால்லையே வேக வச்சிடலாம். அவ்வளோ டக்குன்னு வெந்துருங்க உங்களுக்கு. நீங்கள் இதை வேக வச்சுட்டு ஒரு வேளை கை வேலை பண்ணி அடுத்த நிமிஷம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அது வெந்துடும். அப்படியே அந்த சேமியாவை கிளறி விட்டுக்கோங்க. பால் உள்ள எல்லாத்தையும் போய் அமுங்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூடிலாம் போட வேண்டாங்க. இப்போ அடுத்தது நான் சிக்கன் 65க்கு மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், பிளெயின் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு. இது சிக்கனுக்கும் சேர்த்தே போட்டுருங்க உப்பை. இது அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த போன்லெஸ் சிக்கனு ஒரு 1/2 கிலோ அதையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனுக்கு. இதில் நீங்கள் போனோடையும் சேர்த்துக்கலாம். நான் இதை ஏர் ஃப்ரையரில் தாங்க ஃப்ரை பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஒரு மினிமம் 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்க மறந்துட்டேன். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்துக்கோங்க கலருக்கு. கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கிட்டேன். இது நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது முன்னாடி தாங்க கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை எண்ணெயிலையும் போட்டு பொரிச்சுக்கலாம். நான் ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுனால கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் இதில் போட்டு பிரட்டிக்கிட்டேன். இதை நான் ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பால் பார்த்திங்களா, சேமியா அது கிளறி வைக்கிறதுக்குள்ளே ஆயிடுச்சுங்க. அதனால் நான் சேமியா வெந்த உடனே நான் கொஞ்சமாக ஒரு 50 ml வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிட்டேன். சின்ன டப்பா கண்டென்ஸ் மில்க் போதுங்க, ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் மில்க். அதை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சுகரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் தாங்க சேர்க்குறேன். நாங்கள் இப்போ எங்களுக்கு நாங்கள் ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணதுனால ரொம்ப சட்டிலாக தான் ஸ்வீட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா சட்டுன்னு பாயசம் ரெடி ஆகிடும். இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். அப்புறம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூனில் நெய் ஊற்றிட்டு நம்ம முந்திரி பருப்பு, இதுக்கு நீங்கள் சாரப்பருப்பு, இது கிஸ்மிஸ்ஸு இதெல்லாம் கூட சேர்க்கலாங்க. ஆனால் எங்கள் மருமகளுக்கு முந்திரி பருப்பு தான் பிடிக்கும். அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தாங்க தாளித்து போட்டேன். இது நீங்கள் ஃபலூடாலாம் செய்கிறீங்களா இருந்தீங்கன்னா அதிலெல்லாம் கூட சேர்க்கலாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பாயசம் இந்த சேமியா மெல்லீஸாக இருக்கும். இப்போ பாயசம் வேலை முடிஞ்சிடுச்சா?
ஒரு வேளைக்கு அப்புறம் ஒரு வேளை டக்குன்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், எவ்வளோ டிஷ்ஷு வேணும்னாலும். ஆனால் நீங்கள் பிளான் பண்ணி அதை கரெக்டாக அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கணும் பக்கத்தில், அவ்வளோதான். அதை பார்த்தீங்களா, என்னோடய சிக்கன் 65 ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். 10 மினிட்ஸ் வச்சா போதுங்க. 5 மினிட்ஸ் ஒரு சைடு வச்சுக்கோங்க, 5 மினிட்ஸ் திருப்பி போட்டுருங்க சிக்கனை. 10 மினிட்ஸில் உங்கள் சிக்கன் 65 ரெடி ஆகிடும். இப்போ பிரியாணிக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகா, பே லீவ்ஸு, அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலாவையும் அதில் சேர்த்துட்டேங்க. நீங்கள் முழுசாக போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. நல்லா வெங்காயத்தை பரப்பி விட்டுடலாம் வேகிறதுக்கு. அது நல்லா பிங்க் கலரில் மாறணுங்க. வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டேன். பிரியாணிக்கு டேஸ்ட்டே இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறது தாங்க. நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் நல்லா வேகணும். அந்தந்த கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்கள் டிஷ்ஷு எதுவாக இருந்தாலுமே சூப்பராக இருக்குங்க. இப்போது வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் மாறிடுச்சு. நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம் இல்லையா. இஞ்சி பூண்டும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு நண்டும் ரொம்ப பிடிக்கும். நண்டு வறுவல் மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியும் அந்த கொத்தமல்லி புதினா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வரணுங்க. இதில் நான் தயிரும் 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துருந்தேங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும், அந்த கிளிப்பிங் விட்டு போயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சாஃப்டன் ஆகிற வரைக்கும் மூடி வச்சுப்போம். நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணுங்க. அப்போ உங்கள் மசாலாலாம் பச்சை வாசனை போய் வந்திருக்குன்னு அர்த்தம். இதில் நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துடணும். வேக வச்ச மட்டனை சேர்த்த உடனே இப்போ நம்ம அளந்து வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, மட்டன் தண்ணி, அதையும் இதில் சேர்க்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த மட்டனோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இருக்கும், உங்கள் பிரியாணியில் இறங்கும். ரைஸில் ஏறும்போது மட்டன் பிரியாணி மாதிரி டேஸ்ட் வரும், சரிங்களா? அதனால் மட்டன் வேக வச்ச ஸ்டாக்கை எங்கேயுமே ஊற்றிடாதீங்க, வெளியே அந்த மட்டன் பிரியாணிலே சேர்த்துக்கோங்க. நான் 2.5 கப்பு பாசுமதி அரிசி எடுத்ததுனால, சீரக சம்பா அரிசி எடுத்ததுனால 5 கப்பு தண்ணி விட போகிறேங்க. அதுக்கு எங்கிட்ட அளந்து பார்க்கும்போது 3 கப்பு மட்டன் ஸ்டாக் இருந்தது, அதாவது மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக 2 ஹாட் வாட்டர் 2 கப்பு ஊற்றிட்டு 5 கப்பு கரெக்டாக அளந்து எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி நல்லா மழன்னு கொதிக்கட்டும். கொதிச்ச தண்ணியில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும். இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்குது உங்கள் தண்ணி அளவும் இது மசாலாவும். இதில் நான் ஊற வச்சுருந்த 2.5 கப்பு ஜீரக சம்பா அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. அதை இதில் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் தம் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இவ்வளோதாங்க நம்ம பிரியாணி. சட்டுன்னு செஞ்சு எடுத்துடலாம். வெஜிடபிள்ஸும் அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் பக்கத்தில் இருந்ததுன்னா டக்குன்னு போட்டு பிரியாணி செஞ்சு எடுத்துடலாங்க. இருக்கிறதுலையே ஈஸியான வேலை பிரியாணி தாங்க. அன்றைக்கி எங்கள் மருமக ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாங்க. 10 மினிட்ஸ் நல்லா வந்திருந்தது பிரியாணி. கலரிட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் போட்டுற போகிறேன்.
ஐயப்பன். சர்ப்ரைஸ் பூஜா, இங்க வா வா, நம்மளுக்கு சர்ப்ரைஸ். அடேயா, என்ன சர்ப்ரைஸ்? ஓபன் பண்ணி கேக்கு. வேணாம் ஓபன் பண்ணுடா. வேணாம், சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. நிஜமாலே சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. ஓபன் பண்ணு. நிஜமாலே சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க நீங்க. ஐயோ, இது எங்க போய் நான் சொல்ல? என்னடா இது? ஏன்னா இதுக்கு மேல சின்ன கேக் ஒன்று கிடைக்கலையாடா? ட்ரை பண்ணி பார்த்தேன், இதான் சின்னதா இருந்துச்சு. சூப்பர். ஏடா எல்லாரும் டயட்ல இருக்கோன்றதுக்காக இப்படியா? யாருக்கு இந்த கேக்கு? நல்ல வேலை பாயசம்னு ஒன்று பண்ணேன் நான் டெசர்ட்டுக்கு. கேக் வெட்டுறது ஒரு சம்பிரதாயம் மட்டும்தான். நான் கூட நினைச்சேன் ஓவர் ஆயிடுமோ. இதுக்கு இவ்வளவு பெரிய பிளேட், அதுக்கு பெரிய கத்தி வேற. அது நான் ஓரளவுக்காவது இந்த பாக்ஸ் அளவாவது இருக்கும்னு நினைச்சேன்டா. நான் இன்னும் ஐஸ்கிரீம் கேக்லாம் நினைச்சேன். என்னடா கேக்குது? சீஸ் கேக். சரி வாங்க. சரி வாங்க, எல்லாம் கட் பண்ணுவாங்க. இதுதான் டேய், நான் டீ கேண்டில் சொன்னல உனக்கு. இதுல எங்கடா கேண்டில் வைப்பேன்? டீ கேண்டில் பக்கத்துல எடுத்தீங்கன்னா நான் உங்களை ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்பதான் கேக் வருது. சரியா? ஏங்க ஆட்டோலாம் வச்சு கடத்திருக்கோங்க, டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம். அதுக்காவது கொஞ்சம் போட்டு கொடுக்கூடாதா? எவ்வளோண்டு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க. எது இதுல வேற எதுல வச்சு வெட்டணும்? ஓ, அதுக்கு ஒரு ஸ்பூன் இருக்கு. கத்தி வலிக்குமா? இல்ல, வாழைப்பழ சோம்பேறி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. என் லைஃப்ல நான் இது கேக் கேக் You don't have to cut. ஸ்கூப். ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி ஒரு பர்த்டே கேக்கை நாங்கள் ஸ்கூப் பண்ண போகிறோம். ஓகே வாங்க டாடா. இந்த ஜோதியில் நீங்களும் ஐக்கியமாவுங்க. இந்த யூடியூப் டைட்டில் கேக் ஸ்கூப்பிங் ஃபெஸ்டிவல். பர்த்டே சாங் மூணு. இது ஒரு கேக் வரல. ஓகே என்ன Happy birthday, Mickey. Jalan Mickey. Shoot Mickey. Down. Dance, dance. Mickey down. Mickey dance. Dance, Mickey dance. Mickey dance. Dance, dance. Mickey dance. கோகில. Ding, 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 ding. Mickey dance, Mickey dance. ஏய், இது ஏன் மூமெண்ட் டிஸ்ப்ளே பண்ணாத. Jump பண்ணு. என்னப்பா பண்றீங்கோ?
அப்புறம் எனக்காக வந்துட்டு ஒரு 3-4 பாட்டு அவங்களே மேஷப் பண்ணி பாடினாங்க. அதுக்கப்புறம் அதுதான் எஸ். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டில் நெஃப்யூஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் க்ரீட்டிங் கார்டு பண்ண வச்சு அதை வந்து புஷ்கலிப்பாவே பாடிடும். ஆமாம், நண்டு. ஓகே அண்ணா. அப்புறம் வந்து தயிர் பச்சடி 65 ஃபயரில் பண்ணியிருக்கேன். ஓகே அண்ணா. மட்டன் பிரியாணி, ஓகே அண்ணா. அப்புறம் கீர். ஓகேங்களா, இதான் எங்கள் மருமகளுக்காக நான் செஞ்ச ஸ்பெஷல் டின்னர். வருஷம் அவளுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று செய்வேன். இந்த வருஷம் இது. அடிப்படையா இருக்குல்ல. பிரியாணினா இது பிரியாணி. Chicken 60.